ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். நான் சோவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், நன்றி மறந்துட்டாங்க, எனக்கு திரும்ப அவங்க ஹெல்ப் பண்ணவே இல்லை, இந்த உலகமே மோசம் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னா ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சாச்சு, அவங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு, அவங்க பாட்டு நடந்து அவங்க வாழ்க்கையில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க திரும்பி நம்மளுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு இருந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறோம். ஒரு வேறு ஒரு ஓல்டு இவங்களும் நிற்கிறாங்க. அவங்கள நம்ம கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக விடுறோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, நம்ம கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிற்கிறோம். அதே வயசானவங்க நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணமோ அவங்களேவா நம்ம கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுவாங்க. அவங்க பாட்டு போய் எவ்வளோ நாளாக இருக்கும், எங்கெங்கேயோ போயிருப்பாங்க. வேறு யாராவது ஒரு 2 பேர் வரவங்க, வாங்க எங்கே நிற்கிறீங்களா, கிராஸ் பண்ணணுமா, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம யாருக்கெல்லாம் நல்லது பண்ணமோ அவங்க யாருமே நம்மளுக்கு திருப்பி பண்ண மாட்டாங்க, பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அதை மாதிரி அவங்கக்கிட்ட எதிர்பார்த்துட்டு அவங்க பண்ணலைன்னு சொல்லி அவங்கள திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பண்ண முடிஞ்சது நம்ம பண்ணணும், அதோடு முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு நிச்சயமாக இந்த சமுதாயம் பண்ணும், வேறு யாராவது பண்ணுவாங்க. அதனால் இப்போ யாரும் பண்ணுவாங்கன்னு நினச்சும் நம்ம பண்ணுறதில்ல. பட் அந்த மாதிரி யாரும் நம்மளுக்கு பண்ணலைன்னாலும் கவலைப்பட வேண்டாம், வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சமுதாயம் ரொம்ப நல்ல சமுதாயம், ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம தான் ஹெல்ப்பை வாங்கிக்கணும், நம்ம தான் ஹெல்ப்பை கொடுக்கணும். தேங்க்யூ.